இங்கே நிறுத்துங்க நிறுத்துங்க. ஜூஹி, நீ என்ன எங்க கூட்டிட்டு வந்திருக்க? பாட்டி கிட்ட கோவிலுக்குன்னு தானே சொன்னோம். ஆமா ஆமா, கோவிலுக்கு போவோம். ஆனா இங்க ஒரு புது கஃபே திறந்திருக்காங்க. முதல்ல அங்க காஃபி குடிச்சிட்டு வரலாமா? ஜூஹி, நீ இருக்கியே, நீ எப்ப பாட்டி கிட்ட போய் சொல்றத நிறுத்துவ? இந்த கஃபே பாரு, இங்க காஃபி எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் தெரியுமா? உனக்கு அவ்வளோ ஆசையா இருந்தா நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு சூப்பரா காஃபி போட்டு தர்றேன். அட என்ன ரூஹி, அதே போரிங் லைஃப். உன்னால எப்பவுமே எதையும் என்ஜாய் பண்ண முடியாதா? பாரு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீ எப்படியும் என்ன விட்டு உன் மாமியார் வீட்டுக்கு போக போற. எப்படி நம்ம 2 அக்கா தங்கச்சிகளுக்கும் வெளியே வர நேரம் கிடைக்கும்? போறதுக்கு முன்னாடி என் கூட ஒரு காஃபியாவது நீ குடிக்கலாம்ல? நிறுத்து டிராமா குயின், உன்னோட எமோஷனல் டிராமாவை நிறுத்து. சரி வா, ஆனா ஒரே ஒரு காஃபி தான், அதுக்கு மேல வேற எதுவும் இல்ல. டன். என்னாச்சு? இன்ஜின்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் அண்ணா. இப்பதான் போன வாரம் தான் சர்வீஸ் பண்ணேன். ஆமா அண்ணா, ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, பக்கத்துல கஃபே இருக்கு, அங்க போய் இருங்க. நான் அதுக்குள்ள மெக்கானிக்க கூட்டிட்டு வர்றேன். நீ இரு, நான் கூட்டிட்டு வர்றேன். அட இல்ல இல்ல அண்ணா, நீங்க உட்காருங்க. நீங்க இப்படி மெக்கானிக் கிட்ட போனா அவன் உங்ககிட்ட 3 மடங்கு காசு கேட்பான். சும்மா ஏன் காசை வீணாக்கணும்? நீங்க கஃபேல போய் உட்காருங்க, நான் மெக்கானிக்க கூட்டிட்டு வர்றேன். சரி, நான் கால் வேற பண்ணணும். சமர், நீங்க? அட ஜூஹி, நீங்களா? நீங்க என்ன இங்க? என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்ல? எக்ஸாக்ட்லி. நீங்க என்ன இங்க? ஹலோ அண்ணி. எப்படியோ இப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா சந்திச்சிட்டோம். அதனால சேர்ந்து ஒரு காஃபி சாப்பிடலாமா? கிரேட், போலாம். ஆனா சமர், மெக்கானிக்க தேட போறதா சொன்ன. ஆமா அண்ணா, நம்ம எல்லாரும் சேர்ந்து முதல்ல காஃபி குடிச்சுக்கலாம். இந்த சாக்குல பேசிட்டு இருக்கலாம்ல, என்ன ஜூஹி? எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் இது கடவுளோட சிக்னல் தான். இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க பேசிக்கலான்னு. போலாம் அண்ணா. போலாம் போலாம். ஓ, இது மூடி இருக்க. இதுவும் கடவுளோட சிக்னல்னு நினைக்கிறேன். நம்ம திரும்பி போகணும். இப்ப என்ன பண்றது? பிளான் சொதப்பிடுச்சு. வா சமர். அட கொஞ்சம் அங்க பாருங்க, டீ கடை. இப்ப பேசுறத டீ குடிச்சுக்கிட்டே கூட பேசலாம்ல? எக்ஸாக்ட்லி. நான் ஹார்ட் சரியா? எல்லாரும் அங்கே போலாம். உங்களுக்கு டீ பிடிக்கும் தானே? எனக்கு காஃபி தான் பிடிக்கும், ஆனா எப்பயாவது குடிப்பேன். போலாம். வா சமர். அண்ணா, நீங்க எல்லாரும் டீ குடிச்சிட்டு வாங்க, நான் மெக்கானிக் தேடிட்டு வர்றேன். ஆனா சமர். இல்ல நான் வர்றேன், சரிங்களா? எனக்கு டீயே பிடிக்காது. எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தான் பிடிக்கும். அதனால நான் அதை வாங்கிட்டு வர்றேன். ஜூஹி, ஜூஹி நில்லு. போலாம். அண்ணா, 2 டீ. அப்புறம் அப்பா, உங்களுக்கு பெயிண்டிங் பண்ண பிடிக்குமா? இதுல இந்த சிவப்பு கலர் இருந்திருக்க கூடாது. ஒரு செகண்ட் அண்ணா, ஒரு செகண்ட். இப்ப கொடுங்க.
டீ வந்துடுச்சு. சூடா இருக்கு, கொஞ்சம் பார்த்து புடிங்க. டீ நல்லா இருக்கு. சரி, உங்களுக்கு சினிமா பிடிக்குமா? எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி 60s அப்புறம் 70s படம்லாம். இருந்தாலும் டீ நல்லா இருக்கு, எடுத்துக்கோங்க. டீ நல்லா இருக்கு, தேங்க்யூ. இவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னு தெரியலையே. ஏதாவது பேசுவாங்களா இல்லையா? என்னோட அண்ணா ரொம்ப அமைதியானவர். உன்னோட அக்கா எப்படி? இப்போ எங்க அக்காவும் அமைதியா இருக்கத்தான் விரும்புவா. ஆப்வியஸ்லி நீ எங்க அவங்கள பேச விட்டுருப்ப? என்ன? நதிங். கல்யாணத்தை 2 குடும்பமும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் ஹோப் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகணும், ஒரு பிரச்சனை வரக்கூடாது. இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? சொல்லுங்க சொல்லுங்க ரத்தன். ஆமா ஆமா பரவாயில்ல, நீங்க உங்க ஐயர்கிட்ட முகூர்த்தம் பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க. என்ன முகூர்த்தம் சொல்றாரோ சம்மதம். அட இல்ல இல்ல, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அங்க எங்க இவங்க கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பாக்குறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா எப்படியாச்சும் ரூஹிக்கும் நஹாருக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். பாம்பு சாகணும், ஆனா கம்பு உடையக்கூடாது. அது மாதிரி ஏதாவது பண்ணணும். என்னோட கடந்த காலத்தை சித்தி சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. இது சரியான நேரம்னு நினைக்கிறேன், தானே சொல்லிடுறேன். நான் நஹார் கிட்ட என்னோட அடாப்ஷன் பத்தி சொல்லிடணும். ஓ, நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும். ஒன்று சொல்லணும். நீங்க சொல்லுங்க. அது ஆக்சுவலி நீங்க என்னன்னு சொல்லுங்க. அது யாரு காப்பாத்துங்க? காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க? அது எனக்கு மீட்டிங் லேட் ஆகுது, நான் இப்போ கிளம்பணும். இங்க பாருங்க, நம்ம 2 பேரோட கூல் ட்ரிங்க்கும் முடியல. 2 பேரும் அதுக்குள்ள பேசி முடிஞ்சாச்சு. எக்ஸாக்ட். என்னதான் பேசிட்டு இருந்தாங்களோ தெரியல. போலாம். சரிதான். லெட்ஸ் கோ. ஜூஹிய வர சொல்லி மெசேஜ் பண்றேன். जानिया
அண்ணா சீக்கிரம் வாங்க. என்ன பண்றீங்க? ஒண்ணு இங்க வைங்க, இன்னொன்னு அங்க வைங்க. இந்த பூவை இங்க வைங்க, சரியா? ஒரு மூளை கூட காலியா இருக்க கூடாது. முழுசா நிரப்பி வைங்க. சரியா இருக்கு. இது இங்க வைங்க, கொஞ்சம் முன்னாடி வைங்க, இன்னும் முன்னாடி வைங்க. இந்த பூவும் இந்த டெக்கரேஷனும் அண்ணாவோட கல்யாண டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா என்ன? நீங்க இப்போ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க. இது கல்யாண ஏற்பாடு இல்ல, வரலட்சுமி விரதத்துக்கான ஏற்பாடு. நாளைக்கு வரலட்சுமி விரதம், அது தெரியுமா? இந்த நாள்ல சுமங்கலிகளும் சின்ன பொண்ணுகளும் புருஷனோட ரொம்ப நாள் வாழறதுக்காக விரதம் இருப்பாங்க. ஒன்னா சேர்ந்து ஊஞ்சல் ஆடுவாங்க, அலங்காரம் பண்ணிப்பாங்க, மருதாணி வச்சுப்பாங்க, அப்புறம் பூஜையும் பண்ணுவாங்க. மம்மி, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஏன் ரூஹி அண்ணியையும் அவங்க குடும்பத்தையும் கூப்பிடக்கூடாது? இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா அவங்க சொந்த முடிவாயிடுச்சுல. ரூஹி அண்ணி வந்தா நஹர் அண்ணாவும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்டட் ஆகுவாரு. இது எப்படி இருக்கு? நீ சொல்றதும் சரிதான். சரி, நான் இப்பவே அவங்களுக்கு ஃபோன் பண்றேன். என்ன, ரூஹி அக்காவோட மாமியார் வீட்டுக்காரங்க நம்மளோட வரலட்சுமி விரதத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்களா? ஆமா கண்ணா, இப்பதான் சோனி ஃபோன் பண்ணாங்க. அட சூப்பர், அப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். எவ்வளோ பெரிய வீட்டு ஃபங்க்ஷன்ல எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். எப்படியோ இன்னைக்கு ஒரு தடவை தான் நஹார் பார்த்தோம் பாரு. அவரால சும்மாவே இருக்க முடியல. அதான் நாளைக்கு உன்னை பாக்குறதுக்காக கூப்பிட்டுட்டாரு. வரலட்சுமி விரதத்துக்கு தான் கூப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியுதா ரூஹி? நீ நாகர்க்காக விரதம் இருக்கணும். என்ன விரதம் பாட்டி? அட, இது ஒண்ணும் சாதாரணமான விரதம் இல்ல. உன்னோட வருங்கால புருஷனுக்காக நீ முழு மனசா விரதம் இருக்கணும் ரூஹி. சாப்பிடவும் கூடாது, தண்ணி குடிக்கவும் கூடாது. சாயந்தரம் எப்ப நிலா வருதோ அப்போ நிலாவை பார்த்துதான் இந்த விரதத்தை முடிக்கணும். கடவுளே, பாட்டி இது ரொம்ப கஷ்டமான விரதமா இருக்குமே இல்லையா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? உன்னோட அம்மா ருச்சிதா இந்த விரதத்தை ரொம்ப சீரியஸா இருப்பா. அது நம்மளோட துரதிஷ்டம். பாவம், நிஹார் சீக்கிரமே போயிட்டான். ஆனா ரூஹி, நீ இந்த விரதத்துல எந்த தப்பும் பண்ணிடாத, சரியா? நல்லபடியா விரதத்தோட விதிமுறைகளை கடைபிடி. சரி பாட்டி. ரூஹி கண்ணா, உனக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா இல்லைண்ணா, இது உனக்கு கஷ்டமா பட்டுச்சுன்னா நாங்க அவங்க கிட்ட பேசிக்கிறோம். இப்போதான் கல்யாணம் முடிவாயிருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல. அப்புறம் இந்த விரதத்தை கல்யாணமான பொண்ணுங்க மட்டும்தான் இருப்பாங்க. இல்ல தாத்தா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிம்மா. ஓஹோ, அண்ணி, ஜூஹி. அட அட ரூஹி. அட, நீ எங்க போற பல்லக்? என் பிங்குவுக்காக நீயும் இந்த விரதத்தை இருக்கணும். என்னது பாட்டி? என்னால இந்த விரதம் எல்லாம் இருக்க முடியாது. என்னால வெறும் வயித்துல இருக்கவே முடியாது. எனக்கு மயக்கமே வந்துரும். அப்புறம் வெறும் வயித்துல என்னால நிக்க கூட முடியாது. அதோட என்னால வேலையும் செய்ய முடியாது. பாவம், என் பொண்டாட்டி எப்படி இருப்பா? இந்த சாக்கு சொல்றத நிறுத்தே. என்னோட பிங்கு நீண்ட ஆயுசுக்காக நீ இந்த விரதத்தை இருந்துதான் ஆகணும். புரிஞ்சுதா? டார்லிங், நீ பிஸ்கட் சாப்பிடு. சரி, வெளியே போய் டின்னர் சாப்பிடலாம், நல்லதா ஏதாவது சாப்பிடலாம். அது என்னன்னா, நாளைக்கு நீ விரதம் இருப்பல்ல? இல்லவே இல்ல. ஏன்? ஏன்னா விரதம் நான் மட்டும் இல்ல, நீயும் தான் இருக்கணும்.
நானா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? நான் விரதம் இருக்கணுமா? நான் பட்டினியா இருப்பேன். பாட்டி என்ன எப்பவுமே பட்டினியா இருக்க விட மாட்டாங்க. தேவையில்லாம நீ அவங்க கிட்ட திட்டு வாங்குவேன். உனக்கு நான் ரொம்ப நாள் வாழ்றத பத்தி கவலை இல்லையா? ஆனா டார்லிங், அது பாட்டி புரிஞ்சுக்கோ. கேளு, நாளைக்கு நீ பாட்டி கிட்ட ஏதாவது குறை சொன்னா அம்மா வீட்டுக்கே போயிடுவேன். அப்புறம் நீ 100 விரதம் இருந்தாலும் நான் திரும்பி வரமாட்டேன். புரிஞ்சுதா? ஆனா டார்லிங் கேளு. இதெல்லாம் என்ன ஜூஹி? நாளைக்கு உனக்கு முழு விரதம் தானே? நாளைக்கு உன்னால சாப்பிடவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. அதனாலதான் இதெல்லாம். நல்லா சாப்பிடு, தண்ணி குடி, சரியா? உனக்கு நான் ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? இப்பவே ஒண்ணு ஆர்டர் பண்ணிடுறேன். தேங்க்யூ என் அன்பு தங்கச்சி. ஆனா நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் நாளைக்கு பசி தாகம் எடுக்க போகுது. ஆனா எனக்கு பூஜையை பத்தின கவலை தான் இருக்கு. இது என்னோட முதல் விரதம். என்னால நல்லபடியா பண்ண முடியும்ல? ஒருவேளை நஹார் கோவப்படுவாரா? இல்லைனா ஒருவேளை அவங்க அம்மா, அவங்க பாட்டி, அவங்க கோவப்பட மாட்டாங்கல்ல? ஓஹோ, சொல்றத கவனமா கேளு. தாத்தா எப்பவுமே சொல்லுவார்ல, நீ அம்மாவோட மறு உருவம்னு. அப்புறம் பாட்டி கூட சொன்னாங்க, அம்மா எந்த அளவுக்கு பூஜை விரதம் எல்லாம் நல்லபடியா இருப்பாங்கன்னு. அவங்களும் ஒரு நாள் இந்த விரதத்தை முறையா இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் பயமா இருந்திருக்கும். அவங்க எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிருப்பாங்க. டம் ஷோர் நீயும் அம்மா மாதிரியே எல்லாத்தையும் நல்லபடியா ஹேண்டில் பண்ணிடும். மம்மி, இது என்னோட புது வாழ்க்கையோட முதல் படி, என்னோட முதல் விரதம். நீங்க ப்ளீஸ் என் கூட இருங்க. தெரியாம கூட எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. எல்லாம் நான் நினைச்சபடி நடந்திருந்தா இன்னைக்கு ரோஹி இல்ல, ஜூஹி தான் விரதம் இருந்திருப்பா. ஆனா இந்த கல்யாணம் நின்று போற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். சுமங்கலிகளுக்கான தட்சணை வைக்க மறந்துட்டேனே. ஷியாம்பாமா, சொல்லுங்க. சாமி அறையில இருக்க டிராயர்ல பணக்கட்டு இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. சாவி அங்கேயே அந்த பலகைக்கு கீழே இருக்கு. சரி, ஐயாவுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு அப்புறம் பணத்தை எடுத்துட்டு வரலாம். சரி. சாவி ரேக்ல சாவி இருக்கா? இந்த பணம் எல்லாம் ஏன் இப்படி கிடக்கு? திருடன் 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 திருடன். என்னாச்சு ஷியாமாமா? எங்க திருட? எங்க திருட? நான் மாட்டுறதுக்கு முன்னாடி பேச்ச மாத்திடுறேன். என்னாச்சு ஷியாமாமா, ஏன் இவ்வளவு சத்தம் போடுறீங்க? இந்த சாமி அறையில இருந்த பணம் திருடு போயிடுச்சு. இங்க பாருங்க மாமா. ஆனா அது எப்படி திருடு போகும்? நான் காலையில தான் அங்க பணத்தை பார்த்தேன். அத்தை, நீங்க டிராயர் சாவி எங்க வச்சீங்க? அங்க அந்த பலகைக்கு கீழே. இந்த பலகைக்கு கீழே தான் நீங்க சாவி வச்சீங்களா?
இந்த விஷயம் வேற யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் இப்போதான் ஷியா மாமா கிட்ட சொன்னேன். அவ்வளவுதான். அப்போ விஷயம் தெளிவா இருக்கு. இல்ல நீங்க உங்க வீட்டுல நீங்களே திருட மாட்டீங்க. ஏன்னா இது உங்க வீடு, உங்க பணம். சொந்த வீட்டுல யாராவது ஏன் திருட போறாங்க இல்லையா? அப்போ மீதி யாரு? ஷியாமா அம்மா. உங்க பேத்திக்கு கல்யாணம் வரப்போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். செலவுக்கு உங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கும். அதுக்குத்தான் திருடிட்டீங்க. இல்ல ஐயா, நான் இத்தனை வருஷமா இந்த வீட்டில் உப்பு போட்டு சாப்பிட்டு இருக்கேன். நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் திருடன் இல்லை. அப்போ வேற யாரு திருடுனா சாவி எங்க இருக்குன்னு வேற யாருக்குமே தெரியாதப்போ இத்தனை வருஷமா இந்த வீட்டுல வேலை செய்யறோமே, இத்தனை வருஷமா இங்க வேலைக்காரனா இருக்கோமே, நம்மள யாரு சந்தேகப்படுவாங்கன்னு நினைச்சிருப்பீங்க. அதனால நீங்க பணத்தை திருடி உங்க கூட்டாளி கிட்ட கொடுத்துட்டீங்க. அவ இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். யாரு? யாருக்கு பணத்தை கொடுத்தீங்க? யார் அது? இல்ல மேடம், நம்புங்க, நான் சத்தியமா சொல்றேன், நான் எதுவும் பண்ணல. ஷியாம் மாமா, நீங்க இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. நாங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்தோம், உங்களை மதிச்சோம். அது ஏன்னா நீங்க துரோகம் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, இங்க இருந்து போயிடுங்க. சின்னம்மா, பணத்தை ஷாம் மாமா திருடல, வேற யாரோ திருடி இருக்காங்க.